திக்கற்ற பிள்ளைகளுடைய தகப்பன் அவர். அனாதைகளை விசாரிக்கிற தேவன் அவர். திக்கற்று வழி இல்லாமல் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் தகப்பனாக இருக்கிறார். திக்கற்று நிற்கிற நேரத்தில் இயேசுவே இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க. அனாதை போல் யாராலையும் என்னான்னு கூட கேட்க முடியாத சூழ்நிலை இருக்கும்போது இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க, இயேசுவே இயேசுவேன்னு சொல்லி அவர் நாமத்தை மாத்திரம் மட்டும் நீங்கள் உண்மையாக கூப்பிட்டுட்டு இருந்தீங்க. அந்த வசனத்தின்படி திக்கற்ற பிள்ளையுடைய தகப்பனாக இருந்து திக்கத்து போன நிலைமையில நீங்கள் இருக்கும்போது கண்டிப்பாக நல்ல ஒரு தகப்பனாக இருந்து உங்களுக்கு உதவி செய்வார். அனாதையாக நிற்கும்போது அனாதையாக நிற்கிறேன் ஐயா, எனக்கு உதவி செய்யறதுக்கோ என்னை விசாரிக்கிறதுக்கோ யாரும் இல்லை, நான் அனாதை ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நீங்கள் அந்த வார்த்தையை சொல்லி கேட்கும்போது அவர் கண்டிப்பாக அந்த அனாதைங்கிற அந்த ஸ்தானத்தை மாற்றி உங்களுடைய தகப்பனா உங்களுக்கு நல்ல உறவா, நீங்கள் எந்த உறவை இழந்து கவலைப்படுறீங்களோ அந்த இடத்துல தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு நல்ல தகப்பனா, நல்ல சகோதரனா, நல்ல மணவாளனா கூட இருந்து உங்களை வழி நடத்துவார். பயப்படாதீங்க, அவர் என்னைக்கும் உங்களோடு இருக்கிறார். வசனம் சொல்லியிருக்கு, திக்கற்ற பிள்ளைகளுடைய தகப்பன், விதவைகளையும் அனாதைகளையும் விசாரிக்கிற தேவன். ஆமேன்.